ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் போன வாரம் ஒரு 10 டேஸ் முன்னாடி ஆப்கானிஸ்தானில் காபூல் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு நியூ டெல்லிக்கு வர இருந்த ஒரு விமானத்துக்கு அடிப்பகுதியில் அந்த லேண்டிங் கியர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு 13 வயசு சிறுவன், ஆப்கானிஸ்தானை சார்ந்த ஒரு சிறுவன் அந்த லேண்டிங் வீலை பிடிச்சிட்டு சுமார் ஒரு 93 நிமிஷம் அந்த ஃப்ளைட்டில் தொங்கியபடி ட்ராவல் பண்ணியிருக்காரு. பத்திரமா இங்கே நம்ம நியூ டெல்லிக்கு நம்ம இந்தியா நாட்டுக்கு சேர்ந்துட்டார். அப்புறமா அவரை அடுத்த ஃப்ளைட்லேயே நம்ம விமானத்துறை அதிகாரிகள் சேஃபாக அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாட்ட ஒரு அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு ட்ராவலருக்கு போர்டிங் பாஸு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்குது. அதுவும் ஏர்போர்ட்னால் சொல்லவே வேண்டாம், எல்லா டைரெக்ஷன்லையும் தான் இருக்கும். ஆனால் ஒரு 13 வயசு பையன் அவ்வளோ தைரியமாக அதில் போய் அங்கே, அதுவும் எல்லா ப்ரூஃபுமே இருக்கும் அவங்க ஃப்ளைட்டில். அவ்வளோ ரொம்ப எலிவேஷன் ஆல்டிடியூட்லாம் நிறைய இருக்கும். அந்த இடத்துலையும் அவன் அவன் உயிரோட வரான்னு சொல்லும்போது இது ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி அவங்க பண்ணதா இல்லாட்டு வேறு ஏதாவது விஷயம் உண்டா, எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.